வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ சோலார் பேனல் உபயோகப்படுத்தி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை டைரெக்டாக ரன் பண்ணலாம். எதுவுமே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோலார்லேருந்து அவுட்புட் பேனல்லேருந்து வோல்ட் இந்த பக் கன்வெர்ட்டரை கொடுத்துருக்கேன். இந்த பக் கன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் 12 வோல்ட் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். 1 செகண்ட். இப்போ வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணுற பார்க்கலாம். தீபிகா படுகோன் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா நடிக்க போறாங்களா. மிர்னால் தாக்கூர், ஜான்வி கபூர் அவங்களும் இந்த படத்துல நடிப்பாங்க, ஒரு முக்கியமான கேரக்டர்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஜூலை 11 ஆகஸ்ட்ல மியூட் அமுத்திருக்கேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது, பக்காவாக இருக்குது. எந்த விதமான ஹிஸ் நாய்ஸ் ஹம் நாய்ஸ் எதுவுமே வரல. 1 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு பக்காவாக இருக்குது. வெப்பம் ரிசப்ஷன் இருக்குது. உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ வோல்ட் அளந்து பார்க்கலாமா? நான் வோல்ட்டு குறைக்கிறேன். வோல்ட்டை குறைச்சிட ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள் இன்புட் வோல்ட் எவ்வளோ வருது சோலார் பேனல்லேருந்து பாருங்கள். எவ்வளோ வோல்ட் வருது? 21.9 வோல்ட் வருது. 22 வோல்ட் வருது. அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருது பார்க்கலாம். அவுட்புட்டில் 12 வோல்ட் எக்ஸாக்டாக வருது. 12 வோல்ட் எக்ஸாக்டாக வருது. டைரெக்டாக இந்த பேனலுக்கு கொடுத்துருக்கோம், இந்த மாடுல் கொடுத்துருக்கோம். இந்த மாடுல் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஃப்எம் ஓகே. ஸோ நம்ம வெவ்வேறு மோடு வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அடுத்த மோடு செலக்ட் பண்ணுறேன். ப்ளூடூத் மோடு செலக்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ ப்ளூடூத் மோடில் இன்புட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சாங்கோ அந்த சாங்கை ப்ளே பண்ண முடியும். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? நான் 1 செகண்ட் இதை நான் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு AP55 அப்படிங்கிற ஒரு மாடுல் கிளாஸ் டி மாடுல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த சாக்கெட் இருக்கு இல்லையா, இதுதான் பவர் சப்ளை. 8 வோல்ட் டிசிலேருந்து 24 வோல்ட் டிசி வரைக்கும் ஒர்க் பண்ணோம். அடுத்து ஒரு ஸ்பீக்கரோட அவுட்புட், அடுத்து ஸ்பீக்கரோட அவுட்புட், நத்திங் எதுவுமே இல்லை. இந்த லாஸ்ட்டில் இருக்க ப்ளூடூத்தினுடைய ஆண்டனா. ஸோ இந்த மாடுல் எடுத்துட்டோம்னா பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது ப்ளூடூத் மாடுல் இருக்குது. ஆஸ் யூஸ்வலாக ப்ளூடூத் மாடுல் இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா இந்த AP55 கிளாஸ் டி போர்டில் 50+50 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபையர். கூடவே இதில் என்ன இருக்குது, ஒரு மாடுல் ப்ளூடூத் மாடுல் அட்டாச்சாக இருக்குது. அதனால் அன்னெசரி ஒயரிங்கெலாம் எதுவும் கொடுக்காம நம்ம ஒரு பிகினர்ஸ் நியூ கமர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு நாம் நம்ம ஃப்ரெண்டுக்கோ நம்ம வீட்டுக்கோ ரிலேஷனுக்கோ ஒரு பவர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும், ஒரு அசம்பிள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது சோலார் பேனல்லேருந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு எந்த விதமான பவர் சப்ளையும் தேவையில்லை. ஒரு பேனல் இருந்தால் போதும். ஒரே ஒரு பேனல் 12 வோல்ட் பேனல் இருந்தால் போதும். நாம் என்ன பண்ண முடியும், இந்த போர்டை ட்ரைவ் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. பாருங்களேன் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், நத்திங் எதுவுமே இல்லை. ஒரு பக் கன்வெர்ட்டர். எதுக்காக பக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதில் வரக்கூடிய 22 to 24 வோல்ட் டிசியை அதை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த போர்டு கொடுத்து இந்த போர்டு ரன் பண்ணுறோம். அப்போது அதாவது சன்னுடைய இன்டென்சிட்டி சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் இந்த சிஸ்டத்துக்கு எந்த விதமான பவர் சப்ளையும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதில்லை. பேட்ரி சப்ளையும் கொடுக்க வேண்டியதில்லை, AC to DC பவர் சப்ளையும் கொடுக்க வேண்டியதில்லை. பக்காவாக ரன் ஆகும். அப்போது நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்போ சோலார் யூஸ் பண்ணி பைசைக்கிள், சோலார் யூஸ் பண்ணி மோட்டார் சைக்கிள், கார், பஸ் எல்லாமே வந்துருச்சு இல்லையா? இப்போ சோலார் யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ சிஸ்டத்தை நம்ம டைரெக்டாக ரன் பண்ணலாம். அப்போது கரண்ட்டே இல்லாத மலை பிரதேசங்களில் கூட நமக்கு விருப்பமான FM பாடல்களையோ பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்க பாடல்களையோ நம்ம கேட்க முடியும், ரசிக்க முடியும். என்ன தேவை, நமக்கு சிம்பிளாக ஒரு ஒயரிங் தெரியணும். ஒரு சோலார் பேனல்லேருந்து அவுட்புட்டை டைரெக்டாக கொடுத்து ஒரு மாடுல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு ஆடியோ சர்க்யூட்டையும் ஒர்க் பண்ண வைக்கலாம். குறிப்பாக கிளாஸ் டி தான் இது மேட்சிங்காக இருக்கும். லீனியர் பவர் சப்ளையாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது எடுக்கிற கரண்ட் டேக்கன் அதிகமாக இருக்கும். ஹம் வரும், நாய்ஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன் வரும். இதில் எந்த வித டிஸ்ட்ராக்ஷன் வராமல் பக்காவாக அவுட்புட் இதில் வந்துட்டுருக்கு. ஓகேவா? மோடு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போது டைரெக்டாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது நைட் டைமில் என்ன பண்ணுறது? இப்போ நைட் டைம் ஆயிடுச்சுன்னா நாம் இதிலேருந்து எந்த விதமான வோல்டேஜும் வராது, இந்த ஆடியோ சிஸ்டம் ஒர்க் பண்ணாது. அப்போ இந்த ஆடியோ சிஸ்டம் ஒர்க் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் அப்போ தான் நமக்கு என்ன தேவை, ஒரு பேட்ரி தேவை. பகலில் பிளேயரை ஆன் பண்ணி இந்த ஆடியோ சிஸ்டத்தில் பாட்டு கேட்கலாம்.
அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத பொழுது, மழை காலங்களையோ மேகமூட்டம் இருக்கும் பொழுதோ இல்லை அட் ஈவினிங்கோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு சோலார் இன்டென்சிட்டி கிடைக்காது. அந்த நேரத்தில் இந்த மாடுலுக்கு தேவையான பவர் சப்ளையை நம்ம ஒரு பேட்டரியிலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு பேட்ரி பேக்கப் இருந்துச்சுன்னா பகலில் தங்குதடை இல்லாமல் பாட்டு கேட்கலாம், இரவுலையும் தங்குதடை இல்லாமல் பாட்டு கேட்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டைரெக்டாக ஒரு சோலார் பேனல்லேருந்து ஒரு வோல்டேஜ் கொடுத்து நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எஃப்எம் மாடலில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சோலார் பேனல் ஆல் மாடல் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பக் கன்வெர்ட்டர் அவைலபிளாக இருக்குது. இந்த AP55 அப்படிங்கிற கிளாஸ் டி 50+50 ஸ்டீரியோ சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஓகேவா? நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட். இப்போது பகலில் பாட்டு கேட்க முடியும், இரவில் அப்படின்னா ஒரு பேட்ரி பேக்கப் தேவை. அப்போ பேட்ரி பேக்கப் தேவைன்னா அதுக்கு ஒரு சர்க்யூட் தேவை. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு பேனல், இப்போ லாஸ்ட் கிளாஸில் கூட ஒரு பேனல் காமிச்சிருந்தேன். இந்த இடத்துல ஒரு பேனல் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேனல்ஸ் வோல்டேஜஸ் இருக்குது. அந்த பேனலில் எப்படி வோல்ட் அளக்கிறது, பேனலில் எப்படி ஆம்பியர் அளக்கிறது, பேனலோட வாட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தாலும் அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதற்கு முந்தைய வீடியோவில் ஒரு குவாலிட்டியான ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் கிளாஸ் டி யூஸ் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 1500 ருபீஸ்லேருந்து அப்படியே மெல்ல அப்கிரேட் பண்ணி நம்ம பண்ணலாம். அது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வேணால் ஃபீல்டுக்குள்ளே வரலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். எங்கள் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT TV செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS கிளாஸஸ் நடந்திருக்கும். ஆன்லைனில் படிக்கிறனால யார் வேணால் எளிதில் ஜாயின் பண்ண முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருவரும் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு மணி மிச்சமாகும், டைம் மிச்சமாகும். உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல இருந்துகிட்டே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்தவித ஒளிமுறையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். இப்போது இந்த வீடியோனுடைய கண்டினியூஷன் எப்படி ஒரு பவர் பேக் அரமில் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.